வெல்கம் டு மை சேனல் ஈடெண்டர் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டெண்டர் எப்படி நம்ம சர்ச் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ டெண்டரை சர்ச் பண்றதுக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெண்டர் பை லொகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது டெண்டர் பை ஆர்கனைசேஷன், மூணாவது டெண்டர் பை கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த 3 டைப்ல தான் நம்ம சர்ச் பண்ணோம். அப்படி இல்லை அப்படின்னா இங்க சர்ச்னு சொல்லி மேல காமனா ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த 4 ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெண்டர் பை லொகேஷன். ஸோ நீங்க டெண்டர் பை லொகேஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன லொகேஷன்ல டெண்டர் பார்க்கணும் அப்படின்னு கேட்கும். நீங்க சென்னை அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு கேப்சா என்டர் பண்ணணும். ஸோ என்ட்ரி பண்ணிட்டு நீங்க சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சென்னை ரீஜியன்ல என்னென்ன டெண்டர்ஸ் கால் பண்ணிட்டாங்களோ ஸோ எல்லாமே வரும். ஸோ நீங்க ஆர்கனைசேஷன் செயின் பாருங்க, தமிழ்நாடு கோஆபரேஷன் மில்க் ப்ராடக்ட்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட். அதே மாதிரி டிஎன்இபி இருக்கு, கார்பரேஷன் ஆஃப் சென்னை, டிஎன்இபி. ஸோ உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் டைப் காமன் சர்ச். ஸோ இந்த சர்ச் டைப் போறீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் டெண்டர் டைப், இது எல்லாமே ஓப்பன் டெண்டர்ஸ்ல தான் வரும். லிமிடெட் அப்படிங்கிறது சில டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ ஓப்பன் டெண்டர் கொடுத்துட்டு நம்மளுக்கு டெண்டர் ஐடி தெரியும்னா டைரக்டா போடலாம், இல்லை ஆர்கனைசேஷன் செயின் அதை சூஸ் பண்ணலாம். ஸோ ஆர்கனைசேஷன் சூஸ் பண்ணிட்டு அதுல இப்போ எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சுகர் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே பாருங்களேன், சுகர் கீழே என்னென்ன இருக்குன்னு. ஸோ அந்த சுகர் மில்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே அந்த ஆர்கனைசேஷன் கீழே வரும். தென் உங்களுக்கு வேற ஹேண்ட்லூம்ஸ் கிளிக் பண்ணா ஹேண்ட்லூம்ஸ்ல கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, சேலம். ஸோ இது மெயின் டிவிஷன் ஆகும், மெயின் ஆர்கனைசேஷன் ஆகும். அது கீழே இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கார்பரேஷன் ஆஃப் சென்னை. ஸோ அது கீழே பாருங்க ஹெட் குவார்ட்டர்ஸ், ரீஜனல் ஆஃபீஸ் சென்னை, ரீஜனல் ஆஃபீஸ் நார்த். ஸோ 3 டைப்ஸ் இருக்கு. ஹையர் எஜுகேஷன் போனீங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டி அண்ட் பெரியார் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்கனைசேஷன் அண்ட் டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்க பைஃபர்கேட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஸ்பெஷலி பின்கோட் வைஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க இங்க பின்கோட் மட்டும், நீங்க எதுவுமே கொடுக்க வேண்டாம், ஜஸ்ட் ஓப்பன் டெண்டர். இது மேண்டட்டரி ஓப்பன் டெண்டர் மட்டும் கொடுத்துட்டு இதெல்லாம் செலக்ட் ஆப்ஷன் கொடுத்து நீங்க உங்க பின்கோடை மட்டும் போட்டு எக்ஸாம்பிளுக்கு 64106 கேப்சா. பாருங்களேன், இப்ப இந்த ஏரியால இருக்கிற பின்கோட் வைஸ் உங்களுக்கு டெண்டர் மட்டும், அந்த பர்டிகுலர் டெண்டர் மட்டும் எடுத்து கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்க தனித்தனியாக உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆப்ஷன் கொடுத்து பார்த்துக்கலாம். ஸோ 4 டைப்பு நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஆர்கியூ அப்படிங்கிறது ஓல்டு டெண்டர்ஸ். ஸோ பழைய டெண்டர் டேட்டா வேணும்னா நம்ம டைரக்டா அப்படி வேகா எடுக்க முடியாது. டெண்டர் ஐடி இது மோஸ்ட்லி யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா டெண்டர் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கும் இல்லை ஆல்ரெடி அவங்க வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கவங்களுக்கு தான் இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஸோ டைரக்டா டெண்டர் ஐடி ஆர் கீவேர்ட் அதை போட்டுட்டு கேப்சா போட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே வரும். ஸோ கேன்சல் அண்ட் ரீடெண்டர் இதுவும் உங்களுக்கு ஆப்ஷன் போனாதான் ரீடெண்டர் கேன்சல் கொடுத்துட்டு அந்த டெண்டர் ஐடி போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ரீடைரக்ட் பண்ணும் அந்த பர்டிகுலர் டெண்டருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம டெண்டர் எப்படி சர்ச் பண்ணதுன்னு மட்டும்தான் இந்த வீடியோல பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல உங்களுக்கு டெண்டர் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் பத்தி ஃபுல்லாவே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ உங்களுக்கும் ஏதாவது கவர்மெண்ட் டெண்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஏதாவது ஐடியா இருக்கு, நீங்க பிரைவேட்ல சிவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை நீங்க ஏதாவது மிஷினரிஸ் ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலும் கவர்மெண்ட்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நீங்க கண்டிப்பா அதை ட்ரை பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட் டெண்டர்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க பிட் பார்ட்டிசிபேட் பண்றீங்க, உங்களுக்கு இது கிடைச்சதுன்னா நீங்க அந்த ஒர்க்கை பண்ணுவீங்க, அப்படி இல்லையா உங்களோட அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகுது, இஎன்டி அப்படிங்கிறது. ஸோ இது அந்த டெண்டர்ஸ் இன் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, அது இல்லாம சென்ட்ரல் ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டல் சென்ட்ரல் கவர்மெண்டோட தனியா இருக்கு, பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் இது தனியா இருக்கு, ஜெம் இருக்கு, கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ். ஸோ இது பத்தின எல்லா டீட்டெயில்ஸ் வேணும்னா
நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபர்தரா பாருங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும் அப்படின்னாலும் கேளுங்க. நீங்க புதுசா கவர்மெண்ட் கான்ட்ராக்டரா என்லிஸ்ட் ஆகணும் அப்படின்னாலும் என்ன நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா பண்ணி தரோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் டைப் வந்து காமன் சர்ச். ஸோ இந்த சர்ச் டைப் போறீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டெண்டர் டைப், இது எல்லாமே ஓப்பன் டெண்டர்ஸ்ல தான் வரும். லிமிடெட் அப்படிங்கிறது சில டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ ஓப்பன் டெண்டர் கொடுத்துட்டு நம்மளுக்கு டெண்டர் ஐடி தெரியும்னா டைரக்டா போடலாம். இல்லை ஆர்கனைசேஷன் செயின் அதை சூஸ் பண்ணலாம். ஸோ ஆர்கனைசேஷன் சூஸ் பண்ணிட்டு அதுல இப்போ எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சுகர் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே பாருங்களேன், சுகர் கீழே என்னென்ன இருக்குன்னு. ஸோ அந்த சுகர் மில்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே அந்த ஆர்கனைசேஷன் கீழே வரும். தென் உங்களுக்கு வேற ஹேண்ட்லூம்ஸ் கிளிக் பண்ணா ஹேண்ட்லூம்ஸ்ல கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, சேலம். ஸோ இது மெயின் டிவிஷன் ஆகும், மெயின் ஆர்கனைசேஷன் ஆகும். அது கீழே இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கார்பரேஷன் ஆஃப் சென்னை. ஸோ அது கீழே பாருங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ், ரீஜனல் ஆஃபீஸ் சென்னை, ரீஜனல் ஆஃபீஸ் நார்த். ஸோ 3 டைப்ஸ் இருக்கு. ஹையர் எஜுகேஷன் போனீங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டி அண்ட் பெரியார் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்கனைசேஷன் அண்ட் டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்க பைஃபர்கேட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஸ்பெஷலி பின்கோட் வைஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க இங்க பின்கோட் மட்டும் நீங்க எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் ஓப்பன் டெண்டர், இது வந்து மேண்டட்டரி. ஓப்பன் டெண்டர் மட்டும் கொடுத்துட்டு இதெல்லாம் செலக்ட் ஆப்ஷன் கொடுத்து நீங்க உங்க பின்கோடை மட்டும் போட்டு, எக்ஸாம்பிளுக்கு 64106 கேப்சா. பாருங்களேன், இப்ப இந்த ஏரியால இருக்கிற பின்கோட் வைஸ் வந்து உங்களுக்கு டெண்டர் மட்டும், அந்த பர்டிகுலர் டெண்டர் மட்டும் எடுத்து கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்க தனித்தனியா உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆப்ஷன் கொடுத்து பார்த்துக்கலாம். ஸோ 4 டைப் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஆர்கிவ் அப்படிங்கிறது ஓல்டு டெண்டர்ஸ். ஸோ பழைய டெண்டர் டேட்டா வேணும்னா நம்ம டைரக்டா அப்படி வேகா எடுக்க முடியாது. டெண்டர் ஐடி இது மோஸ்ட்லி யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, டெண்டர் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கும் இல்லை ஆல்ரெடி அவங்க வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கவங்களுக்கும் தான் இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஸோ டைரக்டா டெண்டர் ஐடி ஆர் கீவேர்ட் அதை போட்டுட்டு கேப்சா போட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே வரும். ஸோ கேன்சல் அண்ட் ரீடெண்டர், இதுவும் உங்களுக்கு ஆப்ஷன் போனாதான் ரீடெண்டர் கேன்சல் கொடுத்துட்டு அந்த டெண்டர் ஐடி போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ரீடைரக்ட் பண்ணும் அந்த பர்டிகுலர் டெண்டருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டெண்டர் எப்படி சர்ச் பண்ணதுன்னு மட்டும்தான் இந்த வீடியோல பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல உங்களுக்கு டெண்டர் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் பத்தி ஃபுல்லாவே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ உங்களுக்கும் ஏதாவது கவர்மெண்ட் டெண்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஏதாவது ஐடியா இருக்கு, நீங்க பிரைவேட்ல சிவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை நீங்க ஏதாவது மிஷினரிஸ் ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலும் கவர்மெண்ட்ல வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க கண்டிப்பா அதை ட்ரை பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட் டெண்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிட் பார்ட்டிசிபேட் பண்றீங்க, உங்களுக்கு இது கிடைச்சதுன்னா நீங்க அந்த ஒர்க்கை பண்ணுவீங்க, அப்படி இல்லையா உங்களோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகுது, இஎம்டி அப்படிங்கிறது. ஸோ இது அந்த டெண்டர்ஸ் இன் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, அது இல்லாம சென்ட்ரல் ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டல், சென்ட்ரல் கவர்மெண்டோட தனியா இருக்கு, பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் இது தனியா இருக்கு, ஜெம் இருக்கு, கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ். ஸோ இது பத்தின எல்லா டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபர்தரா பாருங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும் அப்படின்னாலும் கேளுங்க. நீங்க புதுசா கவர்மெண்ட் கான்ட்ராக்டரா என்லிஸ்ட் ஆகணும் அப்படின்னாலும் என்ன நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா பண்ணி தரோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.